பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 114வது அதிகாரம் 8வது வசனம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். எனக்கன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். சாத்தியமற்றதை சாத்தியமாக்க என் தேவனால் கூடும். கன்மலை என்பது அது ஒரு கடினமான பகுதியை குறிக்கிறது. அது உயிரற்றது. ஆனால் தேவன் அதை நீர்நிலையாக்கினார். கன்மலையிலிருந்து நீரை வர செய்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் தேவனால் அதை மாற்ற முடியும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை பகுதி ஒரு வறண்ட போன நிலையில் வறட்சி அடைந்த நிலையாக காணப்படும்ல. நான் இப்படி சொல்லட்டா, உங்கள் சூழ்நிலைகள் மாறாமல் நீங்கள் ஜெபித்தும் சூழ்நிலைகள் மாறாமல் ஜெபத்திற்கு பதில் இல்லாதது போல தெரியலாம். பிரச்சனைகள் முடியாமல் அதற்கு இனிமேல் முடிவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து உங்களுடைய மனம் சோர்ந்து போயிருக்கலாம். நான் சொல்லுவேன், தேவனால் இன்றைக்கும் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியுங்க. பிரைஸ் தி லார்ட். தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் கடினமான பகுதிகளை தேவன் செயல்படுத்துவதற்கு அவருடைய கரத்தில் நாம் என்ன செய்திடணும்? ஒப்பு கொடுத்துடணும். ஏங்க, சங்கீதம் 78:15 வனாந்தரத்திலே கன்மலையை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். அந்த வசனத்தை கவனிங்க. கன்மலையை பிளந்து மகா ஆழத்திலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, அது எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட், அவர் என்ன செய்கிறார்? அந்த காரியத்தை, உங்களுடைய இயலாமையை அவர் மாற்றி செயல்பட வைக்கிறார். இந்த கால வேளையில் கன்மலையின் ஆழங்களில் இருந்து தண்ணீரை வரப்பண்ணினவர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பிரைஸ் தி லார்ட், கர்த்தாவே, என் வாழ்க்கையில் கடினமாயிருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கன்மலையை நீரூற்றாக மாற்றினவரால் உங்கள் வாழ்க்கையில் வழியை திறக்க முடியும். உங்கள் வனாந்தரமான பகுதியில் ஒரு நீரூற்றை அவரால் உண்டாக்க முடியும். அவற்றை ஒப்பு கொடுப்போம். அவற்றை ஒப்பு கொடுப்போமா? செபிக்கலாம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறட்சியான பகுதிகளையும்
உங்களால் நீரூற்றாக மாற்ற முடியும் ஆண்டவரே. நீர் ஒருவரே அற்புதத்தை செய்கிற தேவன். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறண்டு போன பகுதிகளையும் உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என் பிரச்சனைகள், என் சூழ்நிலைகள் ஒரு கன்மலை போன்று இருக்கிறது. அந்த கல்லை ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அந்த கண்மலை போல இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். என்னுடைய இருதயத்திற்கு ஒரு இளைப்பாறுதலை தாரும். உம்மிடத்தில் என் காரியத்தை ஒப்படைத்திருக்கிறேன். கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.